السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. قال الله تعالى في القرآن فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة உஇத்தத் லில் காஃபிரின். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலிக்கும் அகிலத்தின் இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று புகழ்ந்தவனாக, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தாபீன்கள் சலஃபு சாலிஹீன்கள் முன் சென்ற நல் இமாம்கள், குறிப்பாக இங்கு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்றவற்றுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவுடைய பெரும் கிருமையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த மக்ரிபுடைய தொழுகையை நிறைவேற்றியவர்கள் நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறுமை நாளில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை நமக்கு தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த உரைக்கு சொல்கிறேன். கண்ணியத்திற்கு அல்லாஹின் அடியார்களே, இன்றைய வகுப்பின் தலைப்பாக நாம் நரகத்தை பற்றி, நரகமும் அதன் தண்டனைகளும், நரகத்தின் தன்மைகளை பற்றியும் அதன் தண்டனைகளை பற்றியும் சில அடிப்படையான விஷயங்கள், பேசிக்கான விஷயங்களை பற்றியும் பார்ப்போம். முழுமையாக பார்க்க முடியாது. ஏனென்றால் சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ நாம் பேசுவதாக இருந்தால், சொர்க்கத்தின் இன்பத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏராளமான விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கும். அதே போன்று அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட கொடூரமான ஒரு நரகம், அந்த நரகத்தை பற்றி பேசுவதாக இருந்தாலும் அதிலிருக்கும் நிறைய நேரம் தேவைப்படும். அந்த அளவுக்கு அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் அந்த நரகத்தை குறித்து நமக்கு ஏராளமான எச்சரிக்கைகள் செய்து காட்டியிருக்கிறார்கள். ஆக இந்த இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நாம் நரகத்தை பற்றி சில அடிப்படையான விஷயங்களை பார்ப்போம். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் அடியார்களே, நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், நிறைய மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், கடும் வெப்பத்தை உணர்கின்றோம். கோடை காலத்தில் கடுமையான வெப்பத்தை உணர்கின்றோம். இந்த வெப்பத்தை உணரக்கூடிய நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பூமிக்கு மேலே சூரியன் எவ்வளவு தொலைவில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். கிட்டத்தட்ட இன்றைக்கு சொல்கிறார்கள், சூரியன் வந்து பூமிக்கு மேலே எந்த அளவுக்கு என்றால் 149 மில்லியன் கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. 149 மில்லியன், 1 மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் கிலோமீட்டர். அப்போ 149 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியன், அதிலிருந்து வரக்கூடிய அந்த உஷ்ணம், அதே நம்மால் தாங்க முடியாமல் நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய உடலை குளிர்படுத்துவதற்காக கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம், இளநீர் குடிக்கிறோம், இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ, எப்படி நம்ம உடலை கூல்படுத்த முடியுமோ முடிஞ்ச வரைக்கும் வெளியே போவது தவிர்த்துக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஏசியிலே இருந்துடலாமா அப்படின்னு கூட யோசிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஏசி என்பது இன்றைக்கு அத்தியாவசியமாக ஆகிவிட்ட ஒரு காலத்தில் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு அந்த வெயிலுடைய உஷ்ணம் இருக்கிறது. எப்படி சூரியன் வந்து 149 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும்பொழுது, அப்போ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டுவாங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு முஃமினும் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம இந்த சூரியன் இன்றைக்கு இவ்வளவு வெப்பம் இருக்குது அப்படின்னா நாம் இது ஒரு படிப்பனாக எடுத்துக்கொண்டு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் விசாரணை என்று சொல்லக்கூடிய அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒன்று கூட்டுவானே, அப்பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா
நம்முடைய தலைக்கு மேலே 1 கிலோமீட்டருக்கு மேலே ஒரே ஒரு மைல் தூரத்துக்கு மேலே சூரியன் நிற்பாட்டுவான். அப்போ எந்த அளவுக்கு அதனுடைய உஷ்ணம், அதனுடைய வேதனை, அதனுடைய வெப்பம் இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான். 59வது அத்தியாயம் 18வது வசனத்தை அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் வல் தந்துரு நஃப்சும் மா கத்தமத் லிகதி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை எந்த முறைப்படி அஞ்ச வேண்டுமோ அந்த முறைப்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் அந்த மறுமை நாளுக்காக, அந்த கியாமத்துடைய நாளுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள், என்ன அமல்களை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உங்களுக்கு நீங்களே சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா ஒவ்வொரு முஸ்லிமையும் ஒவ்வொரு மூமினையும் பார்த்து அல்லாஹு தாலா இந்த வசனத்தை சொல்லி காட்டினான். ஆக இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிரந்தரமில்லாத வாழ்க்கை. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் இந்த உலக வாழ்க்கையை பற்றி நிறைய உதாரணங்கள் சொல்லி காட்டுவாங்க. ஒரு 2 உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் எப்படிப்பட்ட உதாரணத்தை சொல்கிறாங்க பாருங்க. நம்ம விரலை எடுத்து கடலில் முக்கணும் அப்படின்னா நம்முடைய விரலில் என்ன தண்ணி, என்ன சொட்டு, ஒரு சொட்டு தண்ணி இருக்குமா, அதுதான் இந்த உலக வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல்லா. அந்த விரலில் முக்கி எடுக்கிறோம் அந்த தண்ணியில், கடல் தண்ணியில். அப்போ ஒரே ஒரு சொட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் உலக வாழ்க்கையா. அப்போ அந்த மறுமை வாழ்க்கை தான் அந்த கடல் மாதிரி, அதுதான் மிக நீண்ட நெடிய வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்று உதாரணத்தை நமக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுவாங்க. அதே போன்று இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க. எந்த அளவுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. இந்த உலக வாழ்க்கைக்கு மற்றும் அல்லாஹு தாலா மதிப்பு கொடுப்பதாக இருந்திருந்தால், இந்த உலக வாழ்க்கைக்கு அல்லாஹ் மதிப்பு கொடுப்பதாக இருந்திருந்தால், அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் தன்னை மறுக்கக்கூடிய காஃபிர்களுக்கு, அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்கின்ற அந்த காஃபிர்களுக்கு ஒரே ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுத்திருக்க மாட்டான். அப்போ இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ்விடத்தில் ஒன்றுக்குமே மதிப்பில்லாது. எந்த ஒரு கொசு இருக்கு பார்த்தீங்களா, அதோட ரெக்கை, அதை விட அற்பமான இந்த உலக வாழ்க்கை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஆக அந்த மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கைக்காக தான் நான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு வழிகாட்டுவார்கள். ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்விலே அல்லாஹ் தஆலா ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து விடுவான். இந்த உலகத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் தஆலா செய்வான், எல்லோரையும் விசாரணை என்று சொல்லக்கூடிய அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் ஒன்று கூட்டுவான். அப்பொழுது யாருக்கு, இந்த உலகத்தில் யார் நல்ல அமல்கள் செய்து வாழ்ந்து வந்தார்களோ அவர்களுடைய ஏடுகள் அவர்களுடைய வலக்கையில் கொடுக்கப்படும். யாருடைய ஏடுகள், யாருடைய ரிசல்ட் ரைட் ஹேண்டில் வலக்கையில் கொடுக்கப்பட்டதோ அவர் வெற்றி அடைந்து விடுவார். யாருடைய ரிசல்ட், இந்த உலகத்துடைய ரிசல்ட் யாருடைய இடக்கையில், இடது கையில் கொடுக்கப்படுகிறதோ அந்த மறுமை நாளில் அவருக்கு அங்கே கேடுதான், மிகப்பெரிய நஷ்டத்துக்குண்டான ஆகிவிடார். எந்த அளவுக்கு என்றால், நரகத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். அந்த இடக்கையில் கொடுக்கப்பட்டவர்களுக்கு, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை எப்படி கொண்டு வராராம், 70,000, எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் சொல்லி காட்டுறாங்க, மறுமை நாளில் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். அதற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். இழுத்து கொண்டு வரப்போற நரகத்திற்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மாணவர்கள் இழுத்துவார்கள். அப்போ அப்படியே கணக்கு போட்டுங்க, 70,000 × 70,000. இப்போ எந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமாக, ஒரு மிக பிரம்மாண்ட படைப்பாக அல்லாஹ் தஆலா நரகத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட அந்த நரகத்தை அல்லாஹ் தஆலா இழுத்து வந்து அந்த நரகத்தில் குற்றவாளிகளையும் அல்லாஹ்வை மறுத்த காஃபிர்களையும் அந்த நரகத்தில் போட்டு வேதனை செய்வான் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு எச்சரிக்கை செய்து காட்டுகிறது. எந்த அளவுக்கு பாருங்க, நரகத்துடைய வேதனை எந்த அளவுக்கு ஒரு கொடூரமானதாக இருக்கும் என்பதை நாம் பற்றி பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான். 4வது அத்தியாயம் சூரத் நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயம் 56வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது நரகத்தில் கொடுக்கக்கூடிய வேதனை பற்றி சொல்லி காட்டுறான் பாருங்க. இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹிம் நாரா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தினா சௌஃப நுஸ்லீஹிம் நாரா குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் ஹைரஹா லியதூகுல் அதாப். அல்லாஹ் தஆலா அந்த வசனம் சொல்லி காட்டுகின்றான், யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை நிராகரித்து வாழ்கிறார்களோ, அதே போன்று அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்கின்றார்களோ, அவர்களை நிச்சயமாக நான் நரகத்தில் நான் புகுத்துவேன். அவர்கள் தோள்கள் கருகி விடுகும் பொழுதெல்லாம் அவை அல்லாது வேறு தோள்களை கொண்டு அவர்களை மாற்றிக்கொண்டே இருப்பேன். எதற்காக? லியதூகுல் அதாப். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், நரகத்தில் ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் அல்லாஹ் தஆலா வேதனை கொடுக்கும் பொழுது அவர்களை தோள்கள், அந்த நரகத்தின் வேதனை காரணமாக தோள்கள் கருகி விடுவதெல்லாம் அல்லாஹ் தஆலா வானவர்களை கொண்டு புது புது தோள்களை போர்த்தி கொண்டு வேதனை கொடுத்து கொண்டே இருப்பான். எதற்காக?
லி யதூக்குல் அதாப், வேதனையை அவர்கள் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் அக்பர். பாருங்க, இந்த உலகத்தில் வேண்டுமானா அல்லாஹு தாலா அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடைய அர் ரஹ்மான் அர் ரஹீமாக இருக்கலாம். ஆனால் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுவோம் எந்த அளவுக்கு என்றால், மறுமை நாளில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையை போன்று யாரும் கொடுக்க மாட்டார்கள். அதே போன்று அவன் பாவிகளை கட்டுவதை போன்று யாரும் கட்ட முடியாது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான். ஆக இந்த உலகத்தில் வேண்டுமானால் அல்லாஹ் இறக்கப்படுவான். ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் அங்கே யாருக்கும் குற்றவாளிகளை பார்த்து அவன் கொஞ்சம் கூட இறக்கப்பட மாட்டான் என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று கண்ணியத்துக்கு அல்லாஹ்வின் இன்னும் நிறைய குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாம் பார்க்க முடியும். எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவார்கள், நரகத்தினுடைய கொடூரத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுவாங்க, நீங்கள் நரகத்தை பற்றி சரியாக புரிந்தால், நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்டனைகளை பற்றியும் அதன் கொடுமைகளை பற்றி நீங்கள் சரியாக புரிந்திருந்தால், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய துஆக்களில் அதிகமாக நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுவீர்கள். நீங்கள் சோனத்தை கேட்பதை குறைத்து விட்டு அதிகமாக நீங்கள் நரகத்தை விட்டு தான் பாதுகாப்பு தேடுவீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுவாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸ் தான், அல்லாஹ்வின் தூதர் அந்த மெஹராஜுடைய பயணத்துக்கு போவாங்க. அந்த மெஹராஜுடைய பயணத்துக்கு போகும்போது ஒவ்வொரு காட்சியையும் பார்த்துட்டே வருவாங்க. அங்கே பார்ப்பாங்க, ஒரு மலக்கு ரொம்ப கவலையாக உட்கார்ந்திருப்பாரு. ரொம்ப அவரோட முகத்தை பார்த்தா ரொம்ப வாடிய முகத்தோடு இருப்பார். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்ற வானவர்கள் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பாங்க, இந்த வானவர் இந்த மலக்கு எதுக்கு இந்த அளவுக்கு கவலையாக உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா என்றைக்கு நரகத்தை படைத்தானோ அந்த நாள் முதல் அந்த கொடுமையை அவர் பார்த்த நாளிலிருந்து அவர் இப்படித்தான் கவலையாக இருக்கிறார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுப்பார்கள். பாருங்க எந்த அளவுக்கு அந்த வானவரே கவலைப்படுறாருன்னா எந்த அளவுக்கு நரகம் கொடுமையானதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களை கடந்து செல்வாங்க. இப்போ சஹாபாக்களை கடந்து செல்லும் பொழுது சில சஹாபாக்கள் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க, லவ் தஅலமூன மா அலம் லவஹித்தும் கலீலன் வல பகீத்தும் கஸீரா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால், எனக்கு காட்டப்பட்டது நரகமும் காட்டப்பட்டது சொர்க்கமும் காட்டப்பட்டது, அந்த நரகத்தை பற்றி நான் அறிந்ததை நீங்கள் அறிந்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக நீங்கள் அழுவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. சஹாபாக்கள் அப்படிப்பட்ட நரகத்தை குறித்து தான் பயந்தாங்க. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் மிம்பர் படியில் ஏறுறாங்க. மிம்பர் படியில் ஏறி அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அண்டர்த்துக்கு முன்னார் அண்டர்த்துக்கு முன்னார் அண்டர்த்துக்கு முன்னார் என்று 3 முறை சொல்லுவாங்க. நரகத்தை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், நரகத்தை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றேன், நரகத்தை குறித்து நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று 3 முறை சொன்ன அந்த நொடிதான் தாமதம் எல்லா சஹாபாக்களும் அந்த விஷயத்தை உணர்ந்தவர்களாக தங்களுடைய கைகளை எடுத்து முகத்தை மூடி அழுதார்கள் என்று நாம் ஹதீஸ்கள் பார்க்க முடியுது. ஆக சஹாபாக்கள் பயந்தார்கள். நம்ம நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம். சஹாபாக்கள் சில பாவங்களை செய்துவிட்டால் அந்த பாவங்களை விட்டும் தங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓடோடி வந்து அதற்கான பரிகாரத்தை தேடுவாங்க. நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எந்த அளவுக்கு என்றால் நம்மளாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான், ஒரு சஹாபி என்ன செய்வாங்க, விபச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவத்தை செஞ்சிருவாங்க. அவங்க அதை பின்னாடி உணர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஓடோடி வந்து என்ன செய்வாங்க, அதற்காக பாவ மன்னிப்பு தருவாங்க. பாவ மன்னிப்பு தரும் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வாங்க, நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க திரும்பி அனுப்புவாங்க. ஆனால் அவர் ஒத்துக்கொள்வார், அதற்கு சாட்சி இருக்குது, குழந்தை இருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன செய்வார், அந்த குழந்தையை சாட்சியாக அல்லாஹ்வின் தூதர் காமிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குழந்தையெல்லாம் பெற்று அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வாங்க, அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுப்பாங்க. அந்த சஹாபி பெரும் தண்டனை கொடுக்கும் பொழுது ஒரு சஹாபி என்ன செய்வார், கல்லெறித்து எரியும் பொழுது அந்த பெண்மணியோட ரத்தம் இன்னொரு சஹாபியோட மேலே பற்றும். உடனே அந்த சஹாபி சொல்வார், ஒரு விபச்சாரியின் ரத்தம் என் மீது படுவதா என்று கோபம் கொள்வார். அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, என்ன வார்த்தை நீங்க சொல்றீங்க, எப்படிப்பட்ட வார்த்தை சொல்றீங்க தெரியுமா, இந்த பெண்மணி, இந்த காமிதியா கொலை பெண்மணி, இவர்கள் செய்த பாவ மன்னிப்பு எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு தெரியுமா, அதை இந்த மதீனாவில் வாழக்கூடிய 70 நபர்களுக்கு பிரித்து கொடுத்தாலும் அதையும் தாண்டி விசாலமானதாக இருக்கும் என்று சொல்லி காட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சஹாபாக்கள் பயந்தார்கள். பயந்து இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வை நாம் மறுமையில் சந்திக்கும் பொழுது பாவம் இல்லாதவர் சந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே அதற்குண்டான தண்டனை அவர்களை பெற்றார்கள். இப்போ நம்ம இன்னைக்கு வாழ்றோம், எத்தனையோ பாவங்களை செய்கிறோம், சர்வ சாதாரணமாக என்ன செய்கிறோம், அதை விட்டு கடந்து போகின்றோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு பாவத்தை நாம் செய்து விட்டால் உண்மையான மூமின் என்ன செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக நாம் அந்த பாவத்தை உணர்ந்தவளாக அல்லாஹ்விற்கு தௌபா தர வேண்டும்.
ஏனென்றால் அந்த பாவம் செய்யக்கூடிய நிலைமையில் நம்முடைய மௌத்து வந்து விட்டால், அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த வேளையில் நம்முடைய மரணம் வந்து விட்டால் அல்லாஹ்விடம் நாம் தப்பிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா அந்த பாவத்திற்கான தண்டனையை மறுமையில் கொடுத்துதான் நம்ம அதற்கு அது ஒரு சில காலங்கள் நம் நரகத்தில் அந்த தண்டனை அனுபவித்து தான் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆக கண்ணியத்துக்கு அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டால் அந்த சஹாபாக்கள் எப்படி அந்த பாவத்தை திருத்துவதற்காக தௌபா தெரினார்களோ அதே போன்று சிறு சிறு பாவங்கள் செய்யும் பொழுது நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விற்கு தௌபா செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்கு அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நரகத்துடைய தன்மைகளை குறித்து குர்ஆனும் ஹதீஸும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லும். அந்த நரகம் எப்படிப்பட்டது, எந்த அளவுக்கு நரகம் கொடுமையானது என்பதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். 104வது அத்தியாயம் 6வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, நாருல்லாஹில் மூக்கதா, இந்த நரக தீ என்பது அல்லாஹ்வால் மூட்டப்பட்ட நெருப்பு. நரக தீயை அல்லாஹ் தஆலா மூட்டி வைத்திருக்கிறார். எதற்காக? காஃபிர்களுக்காகவும் அதே போன்ற முனாஃபிகீன்களுக்காகவும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய பாவிகளுக்காகவும் அல்லாஹ் தஆலா இந்த நரக நெருப்பை மூட்டி வைத்திருக்கின்றான். அதே போன்று அந்த நரக நெருப்புடைய உஷ்ணத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க, நாருக்கும் உள்ளதி தூக்கிதுனஹா ஃபீ புயூதிக்கும் ஜுஸ்உ மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். இந்த நரக நெருப்பு என்பது நாம் உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பை விட 69 மடங்கு அதிகமான உஷ்ணம் கொண்ட நெருப்பு. இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்த நெருப்பு என்பது நரகத்திலுடைய 70ல் 1 பங்கு நெருப்பை தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதையும் அல்லாஹ் தஆலா நேரடியாக கொடுக்கவில்லை, கடலில் மூழ்கி அமிழ்த்தி அதனுடைய உஷ்ணத்தை நமக்கு குறைத்து கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பில் நம்முடைய கை சிறிய அளவு பட்டுவிட்டாலே அல்லது ஒரு வெந்நீர் இருக்கக்கூடிய பாத்திரத்தில் நம்ம கை பட்டுவிட்டாலே நம்ம கையெல்லாம் குப்பல வந்துடும். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான், இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்தும் நெருப்பை போன்று 69 மடங்கு அதிகம் கொண்ட நெருப்பை, அந்த உஷ்ணம் கொண்ட நெருப்பை நரகத்தில் வைத்திருக்கின்றார். எதற்காக? நீ எதுக்குல் அதாப், குற்றவாளிகள் அவர்கள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஏற்பாடை அல்லாஹ் தஆலா செய்து வைக்கிறார். இப்போ சஹாபாக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நெருப்பு இதை கொண்டு தண்டிச்சாலே மனிதர்கள் பொசுக்கி விடுவார்கள். ஆனால் எதற்காக அல்லாஹ் தஆலா மறுமையில் நரகத்தில் 69 மடங்கு அதிகம் கொண்டு அந்த நெருப்பை வைத்திருக்கிறார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த பாவிகளையும் அதே போன்று காபிர்களையும் வேதனைப்படுத்துவதற்காக இப்படித்தான் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று இந்த நரகத்துடைய ஆழத்தை பற்றி ஹதீஸ்களில் வருகிறது. நரகத்துடைய ஆழம், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் இந்த நரகத்தை குறித்து அதிகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த நரகம் என்பது நம்முடைய அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயம், ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். ஈமானின் 6 அடிப்படைகள் நமக்கெல்லாம் தெரியும். ஒரு முஸ்லீம், ஒரு முஃமின் ஈமானுடைய 6 அடிப்படைகள் முழுமையாக நம்ப வேண்டும். எதை ஒன்று மறுத்தாலும் நாம் அந்த குஃப்ருடைய நிலைமைக்கு நாம் சென்று விடுவோம். ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை சரியான முறையில் நம்ப வேண்டும். ஓ மலாயிகத்திஹி, வானவர்கள் நம்ப வேண்டும். ஓ ருசுலிஹி, அதே போன்று ரசூல்மார்கள் நம்ப வேண்டும். ஓ குத்துபிஹி, கிதாபுகளை, அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்ப வேண்டும். அதே போன்று 5வது இருக்கக்கூடிய வல் யோமில் ஆகிர், மறுமை நாளை நம்ப வேண்டும். அந்த மறுமை நாளில் சொர்க்கம் நரகம் என்று இருக்கிறது, அதில் தான் நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது என்பது ஒரு இறை நம்பிக்கையாளர் அதை நம்ப வேண்டும். ஆக குர்ஆனிலும் ஹதீஸ் சொல்லப்பட்ட இந்த அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் அப்படியாக நம்ப வேண்டும். அப்போ அந்த நரகத்தினுடைய ஆழத்தை பற்றி ஹதீஸ்களில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் சஹாபாக்களோடு பேசிட்டு இருக்கும் பொழுது தலைக்கு மேலே ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்கும், ஒரு மிக பயங்கரமான ஒரு சத்தம் கேட்கும். அதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் கேட்பார்கள், இது என்ன சத்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்போ சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹு வ ரசூலு ஆலம், அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதருமே நன்கு அறிந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹு தஆலா 70 ஆண்டுகளுக்கு முன்பாக, 70 வருடங்களுக்கு முன்பாக நரகத்தின் மேல் பகுதியிலிருந்து வானவரை கொண்டு ஒரு கல்லை போட வைத்தான். அந்த கல்லு இப்பொழுதுதான் அதனுடைய அடிப்பகுதி அடைந்திருக்கிறது. அல்லாஹ் அக்பர். பாருங்க, 70 வருடங்களுக்கு முன்பாக போடப்பட்ட கல்லு இப்பொழுதுதான் அதனுடைய அடிப்பகுதி அடைந்திருக்கின்றால் நரகம் எந்த அளவுக்கு மிக ஆழமானது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, நரகம் பேசியது என்று. நரகம் பேசியதாம், அல்லாஹ்விடத்தில் பேசியதாம். எந்த அளவுக்கு பேசியது பாருங்க. அல்லாஹ்வின் எந்த அளவுக்கு முறையிட்டதாம், ரப்பி அக்கல பாதி பாதா, யா அல்லாஹ் என்ன நீ எரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன நீ எரிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய வேதனை எனக்கே தாங்க முடியல, என்னில் ஒரு பகுதி
இன்னொரு பகுதியை தின்று கொண்டே இருக்கிறது, அந்த வேதனை என்னாலே தாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், உனக்கு நான் 2 முறை மூச்சு விடுவதற்கு நான் அனுமதி தருகின்றேன். நரகத்தை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், உனக்கு நான் வருடத்திற்கு 2 முறை மூச்சு விடுவதற்கு அனுமதி தருகின்றேன். நாம் இன்றைக்கு அனுபவிக்கக்கூடிய அதிகமான கோடை வெப்பம் இருக்கு பார்த்தீங்களா, இது நரகத்துடைய உஷ்ண காற்றுதான், நரகத்துடைய மூச்சு காற்றுதான். அதே போன்று குளிர்காலத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அதிகமான குளிரும் நரகத்துடைய மூச்சு காற்று என்பதை நாம் விளங்க வேண்டும். அப்ப நல்ல சிந்தித்து பார்க்கணும், நரகத்துடைய மூச்சு காற்று இந்த அளவுக்கு கொடுமையானதாக இருக்கின்றால் நரகம் எந்த அளவுக்கு கொடுமையாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். நரகத்துடைய மூச்சு காற்று இந்த அளவுக்கு வேதனையும் வெப்பம் நிறைந்ததாக இருக்கின்றால் நரகம் எந்த அளவுக்கு வேதனையும் வெப்பம் நிறைந்ததாக இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அதே போன்று அல்லாஹ்வின் சொல்லி காட்டுறாங்க, நரகத்தில் குற்றவாளிகள் தூக்கி போட்ட பிறகு எந்த அளவுக்கு அவருடைய உருவங்கள் மாற்றப்படும். இப்போ நரகத்தில் நம்ம இன்னைக்கு இருக்கோம் 6 அடி, அதே போன்று 6 அடி உயரத்தில் இருக்கிறோம், ஓரளவுக்கு நம்ம என்ன உடல் வந்து சாதாரணமாக இருக்குது. ஆனால் குற்றவாளிகளை நரகத்தில் போட்டவுடன் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாம், அவர்களுடைய உடல்களெல்லாம் மாற்றிடுவானாம். எந்த அளவுக்கு மாற்றுவானாம், அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொல்லி காட்டுறான். அவருடைய குற்றவாளிகள் அந்த நரகத்தில் போடப்பட்ட நரகவாசிகள் ஒவ்வொருடைய கடவாய் பல்லு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு கடவாய் பல்லும் உஹது மலை அளவுக்கு மாற்றப்படும். அல்லாஹ் அக்பர். உஹது மலையோடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் உயரம், 5 கிலோமீட்டர் நீளம். இந்த அளவுக்கு ஒரு நரகவாதியுடைய கடவாய் பல்லு மாற்றப்படும் என்றால் அப்படியே நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், அவருடைய உருவம் எவ்வளவு பிரமாண்டமாக மாற்றப்படும். அவருடைய 2 தோள்கள் இருக்கு பார்த்தீங்களா, 2 தோல் பூஜங்கள், நரகவாதி 2 தோல் பூஜங்கள். ஒரு குதிரையில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணி 3 நாட்கள் பயணம் செய்தால் எந்த அளவுக்கு தொலைவு தூரத்தை கடப்பாரோ அந்த அளவுக்கு அவருடைய 2 தோல் பூஜங்கள் விசாலமாக்கப்படும். பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க, 3 நாள் பயணம் செஞ்ச எந்த அளவுக்கு நம்ம பயண தொலைவை தாண்டோமோ அந்த அளவுக்கு அவருடைய தோல் பூஜங்கள் விசாலமாக்கப்படும். அதே போன்று அந்த நரகவாதியுடைய பின்பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பின்பகுதி வந்து மக்கா மதினா தூரம் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 430 கிலோமீட்டர் மக்கா மதினா தூரம் அளவுக்கு அவருடைய பின்பகுதி மாற்றப்படும். இதெல்லாம் எதற்காக, அந்த நரகவாதி மறுமை நாளில் தண்டனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஏற்பாடை செய்து காட்டுகின்றார். அதே போன்று இவ்வளவு வேதனையை கொடுக்கப்படும், இவ்வளவு வேதனையும் தாங்க முடியாமல் அந்த நரகவாதி கத்துவான். கத்தி என்ன சொல்ற, ஒரு ஸ்டேஜில் தொண்டை தண்ணி வற்றி தாகம் என்று இந்த உலகத்தில் நாம இருக்கோம், அதிகமான வெப்பவுடைய காலத்தில் என்ன செய்வோம், அதிகமான தண்ணீரை குடிப்போம். அதே போன்று அந்த நரகத்திலும் குற்றவாளி நரகவாசி என்ன செய்வாங்களாம், தண்ணீர் தாகத்தில் தண்ணீர் என்று இருக்கும் பொழுது அவர்கள் தண்ணீர் கொடுக்கப்படுமாம். எப்படிப்பட்ட தண்ணீர் கொடுக்கப்படும், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான், கொதிக்கும் ஊற்றுகளில் இருந்து அவர்கள் தண்ணீர் புகட்டப்படும். அல்லாஹ் அக்பர். கொதிச்சிட்டு இருக்க ஊற்றுகளில் இருந்து அவர் தண்ணீர் புகட்டப்படும். அந்த தண்ணீரை குடிப்பதன் காரணமாக அவர்கள் குடல்கள் எல்லாம் வந்து வெளியே வந்து விடுவாம், அந்த அளவுக்கு சூடு. அதே போன்று எந்த அளவுக்கு என்றால் அவர்களுக்கு ஹமீம் என்று சொல்லக்கூடிய நரகவாசிகளுடைய சீல் சலங்கள் சேகரிக்கப்பட்டு அவர்கள் கொடுக்கப்படும். அவர்கள் குடிப்பதற்காக நரகவாசிகளுடைய சீல் சலங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு குடிப்பதற்காக கொடுப்பானாம். அதே போன்று அந்த நரகவாதிகளுக்கு உணவும் கொடுக்கப்படுமாம். அவர்கள் பசி என்று அவர்கள் கத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், லா ஆகிலூன மின் ஷஜரி மின் ஜக்கூம் என்ற கள்ளி மரத்திலிருந்து அவர்களுக்கு உணவு புகட்டப்படும். ஜக்கூம் என்ற கள்ளி மரம் எப்படிப்பட்ட மரம் என்றால் அதனுடைய கிளைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஷைத்தானுடைய தலைகளை போன்று இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுவாங்க. அதே போன்று ஜக்கூம் என்ற கள்ளி மரத்திலுடைய ஒரே ஒரு டிராப், ஒரே ஒரு துளி இந்த பூமியில் பட்டுவிட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அந்த ஜக்கூம் மரத்துடைய ஒரே ஒரு துளி இந்த பூமியில் பட்டுவிட்டால் இந்த ஒட்டுமொத்த பூமியும் மனிதர்களும் எந்த விலங்குகள் எந்த உயிரினங்களும் வாழ்வதற்கு தகுதியற்ற நிலமாக மாறிவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான உணவை அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுக்கின்றான், நரகவாதிகளுக்கு. அதே போன்று எந்த அளவுக்கு என்றால் அந்த நரகவாதிகளுக்கு ஆடைகளும் கொடுக்கப்படுமா. இந்த உலகத்தில் நாம் எப்படி ட்ரெஸ் போடுறோமோ அதே போன்று அந்த நரகவாதிகளுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். 14வது அத்தியாயம் 50வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, சராபீலுஹும் மின் கத்திரானின், அவர்களுக்கு ஆடை கொடுக்கப்படும். எதிலிருந்து, தாரினால் செய்யப்பட்ட ஆடைகள். சியாபு மின் நார், நெருப்பால் செய்யப்பட்ட நெருப்பாலான ஆடைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதே போன்று அவர்களுக்கு விரிப்புகள் கொடுக்கப்படும். நரகவாதிகளுக்கு விரிப்புகள், பெட்ஷீட் கொடுப்பான். அல்லாஹ் தஆலா எப்படி கொடுப்பானா, 7வது அத்தியாயம் 41வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது நரகவாதிகளுக்கு நரகத்தில் விரிப்புகள் கொடுக்கப்படும். அது எப்படி என்றால் நெருப்பாலான போர்வைகள்.
இப்போ எங்கே பார்த்தாலும் நெருப்பு தான். சாப்பிட்ற சாப்பாடு நெருப்பு, குடிக்கிற தண்ணி நெருப்பு, போடுற ட்ரெஸ்ஸு நெருப்பு, படுக்கிற விரிப்பு நெருப்பு, எல்லாமே நெருப்பு 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 தான். நெருப்பை தவிர வேறு எதையுமே அந்த நரகவாதி பார்க்க மாட்டான். அந்த வேதனை தாங்க முடியாமல் கத்துவான் என்று அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லி காட்டாங்க. எந்த அளவுக்கு கத்துவானாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். 43வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வனாதா யா மாலிகு லியக்தி அலைனா ரப்புக, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வனாதோ யா மாலிகு லியக்தி அலைனா ரப்புக, அவர்கள் நரகத்தில் சொல்வார்கள், யா மாலிக்கு, நரகத்துடைய பாதுகாவலர் தான் மாலிக் என்று சொல்லக்கூடிய வானவர், அவரை பார்த்து சொல்லுவாங்கன்னா, உமது இறைவன்கிட்ட சொல்லி எங்களுடைய கதையை தோடு முடிச்சிட சொல்லுங்க, எங்களுடைய வேதனை தாங்க முடியவில்லை, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை எங்களால் தாங்க முடியவில்லை, அல்லாஹ்விட்ட சொல்லி உங்களுடைய இறைவன்கிட்ட சொல்லி எங்களுடைய வேதனையை எங்களுடைய கதையை தோடு முடிக்க சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே அந்த இடத்துல புலம்புவாங்களாம். அப்போ அவர் சொல்லுவாராம், அந்த வானவர் சொல்லுவாராம், கால இன்னக்கும் மாக்கிசூன், அப்படி இல்லை, நீங்கள் இங்கே நிலைத்திருக்கக்கூடியவர்களே, நீங்க நினைச்சிருப்பீங்க என்று அந்த வானவர் பதிலளிப்பார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று எந்த அளவுக்கு என்றால் அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணுவாங்களாம். எந்த அளவுக்கு பாருங்க, ஒரே ஒரு நாளைக்காவது உங்க ரப்பிட்ட சொல்லி இந்த வேதனை ஒரே ஒரு நாளைக்காவது நிப்பாட்ட சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி அந்த வானவர்கள் அந்த வானவர்களிடம் அந்த நரகவாதிகள் புலம்புவார்கள் என்று நாம் குர்ஆனில் பார்க்க முடியுது. ஆக கண்ணியத்துள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நரக வேதனை என்பது மிக கொடுமையானது. எங்க திரும்பினாலும் அங்கே நெருப்பு தான், நெருப்பை தவிர வேற எதையும் பார்க்க முடியாது. அவன் மரணிக்கணும்னு நினைச்சா கூட அங்க மரணிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, ஒவ்வொரு திசையிலிருந்து மரணம் வரும், ஆனால் லா யமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்க மரணமே அவனுக்கு அங்க இருக்காது, அங்க என்றென்றும் நினைத்து இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான். ஆக கண்ணியத்துக்கு அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படிப்பட்ட நரகத்தை குறித்து நாம் அதிகமாக பயந்து வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான். சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 2வது அத்தியாயம் 24வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்லி காட்டுவான், ஃபைல்லம் தஃஅலு வலன் தஃஅலு ஃபத்தகுன் நார் அல்லதி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா உஇத்தத் லில் காஃபிரீன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபைல்லம் தஃஅலு வலன் தஃஅலு, மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட அந்த நரகத்தை குறித்து நீங்கள் பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். அது காஃபிர்களுக்காக, அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய காஃபிர்களுக்காக சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காஃபிர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட நரகத்தில் முஸ்லிம்களாக மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் ஒருபொழுதும் சென்று விடக்கூடாது. இப்ப நாம ஒருபொழுதும் அந்த நரகத்துக்கு சென்று விடக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த நரகத்தின் எரிபொருள் என்னவா, வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தின் எரிபொருள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் அக்பர். அப்ப நம்ம தான் ரா மெட்டீரியல்ங்க. நரகத்தை எரிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம்மையும் கற்களையும் தான் வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் எதை விட்டு நம்மை தடுத்தார்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் விட்டு நாம் தவிர்த்து வாழ வேண்டும். அப்படியே ஒரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு நிலைமையில சைத்தானின் தூண்டுதல் காரணமாக ஒரு பாவத்தை நாம் செய்துவிட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும், உடனடியாக அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் உடனடியாக தௌபா செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பாவம் செய்யக்கூடிய நிலையில், அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த தருணத்தில் நமக்கு மௌத்து வந்து விட்டால் நம்முடைய மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா நம்மை அந்த நரகத்தில் போட்டு வேதனை செய்வான் என்பதில் நாம் கவனமாக வாழ வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு இரக்கமானவன் பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த மனிதர்களை பார்த்து சொல்லவில்லை, ஈமான் கொண்ட முஸ்லிம்களை பார்த்து, ஈமான் கொண்ட மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். இப்ப அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு இரக்கமானவனாக இருந்தால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த அடிப்படையில் நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் அந்த எரிகின்ற நரக நெருப்பை நாம் பாதுகாத்து வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா எத்தனையோ வாய்ப்புகள் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாம் பாவம் செய்து விட்டால் அந்த பாவங்களிலிருந்து பாவம் மன்னிப்பு தேர்வதற்கு அல்லாஹ் தஆலா நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்கான். இப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறான், எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. நம்ம நிறைய பேர் நினைப்போம், அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடுவானா, நிறைய பாவம் செஞ்சுட்டோமே நம்ம நரகத்து தான் போவோம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, எப்படி சொல்றான் பாருங்க. 39வது அத்தியாயம் 53வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதும் மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், என் அடியார்களே, உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவற்றை மன்னிப்பான்,
நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டினான். அப்போ நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் நாம் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களுக்காக நாம் பாவம் மன்னிப்பு தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான். இந்த உலகத்தில் நாம் எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சு என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் முதலாவதாக தௌபா செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நாம் மரணிக்கும் பொழுது பாவங்களிலிருந்து விடுபட்டவர்களாக நாம் மரணிக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்த வேண்டும். கண்ணியத்துக்கு அல்லாஹ்வின் அந்த நரகத்துடைய வேதனையில் நாம் பார்க்கும் பொழுது நரகத்தில் ஆக குறைந்த தண்டனை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க. நரகவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக குறைவான தண்டனை, அதாவது ரொம்ப லோயர் ஸ்டேஜில் இருப்பார்ல அந்த நரகவாதி, அவர் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? நெருப்பாலான செருப்புகள் கொடுக்கப்படுமா. செருப்புகள், அவருடைய செருப்பு நெருப்பாலான செருப்புகள். அதன் காரணம் அந்த செருப்பை போடுவதன் காரணமாக அவர் தலையில் இருக்கக்கூடிய மூளையெல்லாம் வடிஞ்சு ஓடுமாம். அந்த அளவுக்கு ஹீட், அந்த அளவுக்கு வெப்பம், அந்த அளவுக்கு நரக வேதனை இருக்கும். இதுதான் குறைந்த தண்டனை என்றால் அதிகபட்சமாக நரகத்தில் கொடுக்கும் தண்டனை நாம் சிந்தித்து பார்க்கவே முடியாது. நம்ம பார்க்குறோம் நிறைய தண்டனை. குர்ஆனை ஹதீஸ் எடுத்து பார்த்தால் விபச்சாரம் செய்தவர்களுக்கு, வட்டி வாங்கியவர்களுக்கு, இன்னும் எத்தனை பாவங்கள் செய்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற தண்டனைகள் நாம் எல்லாம் எடுத்து படிக்க வேண்டும். அப்படி படித்தால்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சீர்திருத்தி வாழ முடியும். கண்ணியத்துக்கு அதே போன்று நாம் அதிகமாக இந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடியவர்கள் வாழ வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நமக்கு நிறைய வழிகாட்டு சொல்லி காட்டுவாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுவாங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தியாயத்துடைய இருப்பில் ஒவ்வொரு தொழுகையிலும் நரகத்தை குறித்து பாதுகாப்பு தருவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபின் நார், யா அல்லாஹ் அந்த நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக்கூடிய என்று அல்லாஹ்வின் தூதரே ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு தெரிவிக்கிறார் என்றால் நாம் எந்த அளவுக்கு அந்த நரகத்தை குறித்து நாம் எச்சரிக்கை வாழ வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுவான், இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் எப்படி துஆ செய்வார்கள் என்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார். எப்படி துஆ செய்வாங்களாம்? யா அல்லாஹ் இந்த உலகத்திலும் எங்களுக்கு மறுமையில் நல்ல நற்பாக்கியத்தை கொடு, இன்னும் நரக நெருப்பை விட்டு அதன் வேதனை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொடு என்று மூமின்கள் இறை நம்பிக்கையாளர்கள் துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிக்காட்டு. அதே போன்று நாம் அதிகமாக இந்த நரகத்தை குறித்து நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம அஜ்னி மினன் நார் என்று சொல்லக்கூடிய அந்த துஆவை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் துஆ செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். கண்ணியத்துக்கு அல்லாஹ்வின் நாம் இந்த நரகத்தை குறித்து அதிகமாக படிக்க வேண்டும். இந்த நரகத்தை குறித்து நாம் அதிகமாக எச்சரிக்கையை வாழ்ந்தால்தான் நாம் இந்த நரகத்தை விட்டு பாதுகாத்தவர்களாக வாழ முடியும். இந்த நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பட்டு விட்டோம் என்றால் மறுமை நாளில் நமக்கு நம்முடைய ஏடுகள் வலக்கையில் கொடுக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் அக்பர், அதை விட நிம்மதி வேறு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் இதற்கு அப்படியே ஆப்போசிட் சொர்க்க வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா நரகத்தில் அல்லாஹ் என்னென்ன தண்டனை கொடுக்கணோ அதற்கு அப்படியே எதிரானதான் சொர்க்க வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கை, ரொம்ப ராகத்தான வாழ்க்கை, எந்த கவலையும் கிடையாது. அல்லாஹ் தஆலா அங்கே ஆறுகளை ஓட விடுவான். நமக்கு முன்னால் ஆறுகள் ஓடும், நீராறு, மது ஆறு, பாலறு, என்னென்ன நம்ம நினைக்கிறோமோ எல்லாமே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் நரக வாழ்க்கை. இந்த நிலையற்ற இந்த உலக வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும்? அந்த நிலையான மறுமை வாழ்க்கைக்காக, அந்த நிலையான சொர்க்கத்திற்காக, அந்த நிலையான உயர்ந்த சொர்க்கத்திற்காக வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதரும் எந்த அடிப்படையில் நம்மை வாழ சொன்னார்களோ அந்த அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரும் எதை விட்டு நம்மை தடுத்தார்களோ அதை விட்டும் தடுத்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி தருவானாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தஹ்வானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.